ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க? அவங்க கூட பேரண்ட்ஸும் சேர்ந்து ஏன் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் பவானி பக்கத்தில் இருக்கிற குப்புச்சிப்பாளையம் கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த 11 வயசு யோகேஷ் அப்படிங்கிற பையன் எலக்ட்ரிக் ஷாக்னால உயிரிழந்திருக்கு. சம்பவத்துக்கு முன்னாடி நாள் தான் அந்த ஏரியாவில் பயங்கரமான காற்றும் மழையும் இருந்ததாக சொல்லப்படுது. அதனால ஒரு எலக்ட்ரிக் பவர் லைன் கட் ஆகி ஸ்கூல் கேம்பஸ்குள்ள வாட்டர் டேங்க் பக்கத்தில் விழுந்திருக்கு. மழைனால அந்த இடத்துல தண்ணியும் தேங்கி இருந்திருக்கு. அடுத்த நாள் மார்னிங் இந்த டேமேஜ் ஒயர் பற்றி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. போலீஸோட என்கொயரி படி கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வார்னிங் கொடுத்ததாகவும் இபிக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் அந்த ஒயர் சீக்கிரமாக இபி சைட்லேருந்து ரிமூவ் பண்ணலை. லஞ்ச் பிரேக் முடிச்சதுக்கப்புறம் யோகேஷ் வாட்டர் டேங்க் பக்கத்தில் போயிருக்கான். அங்கே தேங்கி இருந்த தண்ணிக்குள்ள அந்த எலக்ட்ரிக் ஒயர் இருந்திருக்கு. யோகேஷ் அந்த தண்ணியை கிராஸ் பண்ண கால் வச்சதும் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருக்கு. டீச்சர்ஸ் உடனே யோகேஷை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் டாக்டர்ஸ் அவனை காப்பாற்ற முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 11 வயசு குழந்தை ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே இறந்துருக்கான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரொட்டஸ்ட்டில் இறங்கியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிளியர் ஆன்சர் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியர், ஸ்கூலுக்கு படிக்க போகிற ஒவ்வொரு குழந்தையும் சேஃபாக திரும்பி வரணும் வீட்டுக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி.